லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? செல்வம், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை விஜய் அறிவிக்கக்கூடிய கொள்கை என்பது யாருக்கு நெருக்கடியா உருவாகும்? விஜய் இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் என்ன கொள்கையை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, பொறியாளருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, ஜென்ரா சக பணியாளர் வணக்கம். இன்னைக்கு மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் இளைஞர் கட்சியின் செல்வாக்கு பெற்றிருக்கிற திரு விஜய் அவர்கள் வாதிக்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல அவருடைய நடவடிக்கைகளை மையப்படுத்தி பேசுகிற இடத்திற்கு அவர் கட்டாயமாக அவர் மையப்பொருளாக இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, கொள்கை சித்தாந்தம் அப்படிலாம் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் திராவிடம் தோற்று போயிருக்கிறது. திராவிடம் அண்ணா அவர்கள் விதைத்தது, பாதுகாத்தது எல்லாம் இருந்தாலும் கூட திராவிடம் இன்னைக்கு தோற்று போயிருக்கிறது. பேச்சுக்கு வேண்டாம் சனாதானம் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஒரு பக்கத்துல பெரும்பாலும் வேண்டும், பெரியாறு வேண்டும் என்று பேசக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டாயம் வேண்டும். இல்ல தூத்துக்குடி செல்வம், அதுல ஒரு லாஜிக் ஃபேக்டர் இருக்குது. எவரமையில பேசலாம். அதுல ஒரு லாஜிக் ஃபேக்டர் இருக்குது. திமுகவினுடைய வாக்கு வங்கியும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் பார்த்துமே திராவிடம் தோத்துருச்சுன்னு சொல்றது சரியான பார்வையா? அது முக்கியம் கிடையாது. விஜய் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து பல இடங்கள்ல பாஜகவை விமர்சிக்கிறாரே. அவர் அரசியல் இயக்கம் தொடங்குகிற பொழுது அவர் எந்த திசையில் பயணப்படுகிறார் என்று தெரியாத நிலையில நாம கடுமையா விமர்சிக்கிறது இல்ல. அதுல இன்னொன்னு என்ன, இப்போ நீட்டுக்காக உயிரிழந்த அனிதாவினுடைய உடலை நேரில் சென்று பார்க்கிறார் அப்படின்றப்பவே உங்களுக்கு பாஜக எதிர்ப்பை அவர் கூர்த்திட்டார்னு அர்த்தம் தானே? என்ன சார், நீட்டை கொண்டு வந்தது திமுக தானே? நீங்க என்ன போட்டு பேசுறீங்க? அதாவது திமுக தான் கொண்டு வந்தது. திமுக தான் திமுக அந்த நீட்டுங்கிறது ஒரு தேர்வை சட்டமாக்கி திமுக காங்கிரஸும். அதனால அதை விட்டுருங்க. நான் இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மாற்று தலைவர் தேவைப்படுகிறார் என்பதற்கு அறிகுறிதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக 6% வாக்குகளை இழந்திருக்கிறது. அண்ணா திமுக ஏறக்குறைய ஒரு 10% வாக்குகளை. இல்ல தூத்துக்குடி செல்வம், அதுல ஜென்ராம் சாருடைய ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது இல்லையா? அவர் பாஜகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல கூட அவர் அரசியலுக்கு வந்தால் அப்படின்ற ஒரு டாட் வைக்கிறாரே. கொஞ்சம் எனக்கு எல்லாருக்கும் நேரம் கொடுத்துட்டு என்ன கடைசியில நாங்க பாரதிய ஜனதா கட்சியை தான் மொத்தம் வச்சுக்கணும், கடைசியா வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு விடுங்களேன். அதாவது திமுக அண்ணா திமுக இரண்டுமே பலகீனப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு மாற்றை தேடுகிறார்கள். அவருடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய செல்வாக்குள்ள கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் சாதாரண கட்சிகள் தான். அது சின்ன சின்ன வாக்குகள் இருக்கிற கட்சிகள், அதுவும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள். ஆனால் கூட ஒரு 18% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியால் பெற முடிகிறது. இன்னொரு 7% வாக்குகளை பெற்றிருந்தால் முடிவுகள் கொஞ்சம் மாறும். அதனால என்ன கேட்டீங்கன்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். திராவிட இயக்க சித்தாந்தங்கள் தோற்று போயிருக்கிறது. இன்னைக்கு கேட்டீங்கன்னா, டாக்டர் கலைஞர், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், அண்ணாச்சி வைகோ, துறை வைகோ, இப்படி எல்லோருமே அவரவர்களுடைய நிலைகளை கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமும் காலகட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இதையெல்லாம் மக்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வரமாட்டாரா என்று. நீங்கள் ஒண்ணு, நான் விஜயை குறைத்தும் மதிப்பதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1972 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அன்றைக்கு திமுக 182 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திமுக வச்சிருந்தது.
அன்றைக்கு எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் திமுகவில் இருந்து. எம்ஜிஆரை மலையாளி என்றும் மிக கேவலமாக எல்லாம் பேசினாங்க. திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்த பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மிக கடுமையான சிரமங்களுக்கு ஆட்பட்டார். ஆளுங்கட்சியாக இருந்த கலைஞருடைய மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கைகள், தாக்குதல் எல்லாவற்றையும் அவர் தற்காத்துதான் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். 1977 அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். ஆனா இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சார், திமுக எதிர்ப்பு வாக்கு என்பது நிரந்தரமாக இருப்பது அல்லது கலைஞருடைய எதிர்ப்பு வாக்கு என்பது நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக இதுவரை அதிமுக அறுவடை செய்து வந்தது. அது மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையும் ஒரு காலத்திலே பயன்பட்டது. இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது, பயணப்படுவதற்கு திணறி கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் இல்ல, அந்த வாக்கு வங்கி விஜய்க்கு போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொன்னு, நீங்க பேசும்பொழுது சொல்லக்கூடிய அந்த லாஜிக் ஃபேக்டரே கொஞ்சம் தவறா தானே இருக்குது. ஏன்னா அந்த எதிர்ப்பு புள்ளி பாஜகவுக்கு வரல இல்லையா? பாஜகவினுடைய உண்மையான வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு வங்கி இல்ல அது. ஜான் பாண்டியனோ அல்லது சில கட்சிகளை கூட்டணி வைத்து சின்ன தாமரை சின்னத்துல போட்டியிட வச்சுதானே நீங்க அந்த வாக்கை அறுவடை பண்ணுனீங்க. அதுல பாஜக எப்படி கிளைம் பண்ண முடியும்? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் கேளுங்க சார். நான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அது இருக்குன்னு அப்படி பேசல. நீங்க விஜயை மையமாக வைத்து பேசுவதால் சொல்றேன். அன்று 1993 தலைவர் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. மிகப்பெரிய அளவில் அவர் பயணம் செய்கிற 200 கார் 300 கார்ல அவர் பயணம் போகும்பொழுது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போனதெல்லாம் உண்டு. ஆனால் அன்றைக்கு 96ல அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ராஜதந்திர வலைக்குள்ள சிக்கிட்டார். ஏன்னா மூப்பனாரும் ரஜினிகாந்தை ஒன்றாக இணைத்து திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கே உரிய ராஜதந்திரத்தோடு மரியாதைக்குரிய அவர்களை பயன்படுத்தி அன்றைக்கு தலைவர் வைகோ அவர்களை அரசியலில் பலகீனப்படுத்தி அவரை தோற்கடித்தார்கள். இப்படி பல்வேறு என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு கூட கேட்டீங்கன்னா திமுக அதிமுக மாற்று தேவை, அதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரி, இன்னைக்கு ஒண்ணு கேளுக்கல, என்ன கொள்கை என்ன சித்தாந்தம், அது பாஜகவுக்கு தானே நெருக்கடியா மாறும். ஏன்னா பாஜகவினுடைய ஒரிஜினல் வாக்கு வங்கி இல்ல தூத்துக்குடி செல்வம். நீங்க சரத்குமாருடைய வாக்கு வங்கி இருக்குது, அதுல ஏசி சண்முகத்துடைய வாக்கு வங்கி இருக்குது, ஜான் பாண்டியனுடைய வாக்கு வங்கி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ பல உதிரி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு தானே பாஜக இருக்கு. அப்படின்றப்போ விஜயனுடைய அரசியல் வருகை பாஜகவையும் பாதிக்கும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் போகுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு 18% வாக்குகள் இருக்கிறது. அது வலுப்பட்டு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மையமாக வைத்து ஒரு புது எழுச்சி ஏற்பட்டு ஒரு 7-8% வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் கிடைக்குமானால் அரசியல் வேறு திசைக்கு போயிடும். அதாவது அரசியல் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. ஒரு இரவு நேரங்களிலே என்னென்னவோ மாற்றங்கள் வந்துடும். 1998 மௌரியா சென்ட்ரல் ஹோட்டல்ல டெல்லியில ஒரு டீ மரியாதைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய சர்க்காரை கலைச்சிருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர நம்ம ஏன் பதட்டப்படணும்? பேசலாம் செல்வம் பேசலாம், மீண்டும் வர எனக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு கேளுங்க, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார். இந்த மாசம் அவர் மாநாடு நடத்துறாரு. மாநாட்டுக்கு பிறகு இன்னொன்னு, யாரு சார் எந்த கட்சி மாநாடு நடத்தும் போதாவது பந்தல் கால் நடும் பொழுது பூவு சுத்தி சூடம் சுத்தி யாராவது ஒருத்தர் தீப ஆராதனை காட்டாம எந்த கட்சி சார் நடத்துறாங்க? எந்த கட்சி கூட்டம் நடத்துறாங்க? பாஜக நடத்துறது இல்லையா? பாஜக தீப ஆராதனை காட்டிதான் நடத்துவோம். ஆமா, திமுக நடத்துறாங்க, அதிமுக நடத்துறாங்க, அதிமுக நடத்துறாங்க. அதனால ஒரு பெரிய விழா நடக்கும் பொழுது திராவிடர் கழகம் குத்துவிளக்கு ஏற்றுக்கிற இடத்தில் திராவிடர் கழகமும் இருக்கு. அதனால எந்த இவங்க பேசுற பெரியார் அண்ணாவினுடைய கொள்கைகள் எல்லாம்
அதையெல்லாம் தோற்று போய்விட்டது. அந்த கொள்கை நல்ல கொள்கை. பேசலாம் இல்ல கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் அந்த கொள்கையை தோற்று போய்விட்டது. அந்த கொள்கையை முறையாக பின்பற்றவில்லை. அதனால விஜய் மாதிரி ஆட்கள் ஒரு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்பதை இன்னும் போக போக அதுல ஒரு ஃபேக்டர் இருக்குது செல்வம். நீங்க சொல்ற மாதிரி பெரியாரோ அண்ணாவினுடைய அம்பேத்கருடைய வழியில் வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி என்பது 90% மேல தமிழ்நாட்டில் இருக்குது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இல்ல அது புரியுது. நான் வரேன், மீண்டும் வரேன். நான் இல்ல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 20%, திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கி 40% அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஏறக்குறைய 60% வாக்கு வங்கியை வைத்திருக்க உங்களுடைய நேரடி பார்வை தந்தை பெரியார் அண்ணா தானே? அதாவது திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக மிகப்பெரிய சாமர்த்தியமாக கடந்த 28ஆம் தேதி திமுக பவளவிழா மாநாடு நடத்துறாங்க. அதுல எல்லா கட்சி தலைவர்களையும் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் வேதனை, அதாவது வெறுப்போடு இருந்தவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த மாநாட்டிலே திமுக தலைவரை புகழ வைத்து அன்றைக்கு இரவே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக அறிவித்து விட்டார்கள். சரி, அக்டோபர் 2ஆம் தேதி திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில் நடத்தினாரு அந்த மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் திமுகவை சார்ந்தவர்களை கலந்து கொள்ள வைத்து அந்த மாநாட்டின் நோக்கத்தை செல்வம், நான் மீண்டு வரேன். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். மீண்டும் நான் உங்கள்கிட்ட வரேன். 2 விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வந்துறேன்.